ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் சுக்லவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கு உண்டான சேல்ஸ்மேன், அதாவது விற்பனையாளர் மற்றும் கட்னர் பதவிகளுக்கான இன்டர்வியூலாம் நடந்து முடிஞ்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்டை ஒவ்வொரு மாவட்டமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஜூன் 21 இன்றைக்கி சனிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா சில மாவட்டங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உண்டான ரிசல்ட்டை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு உண்டான ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக நம்ம கம்ப்ளீட்டாக எப்படி செக் பண்ணி ஸோ உங்களோட ரிசல்ட்டை பார்க்குறது அப்படின்னு நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மொபைல் அல்லது பிசி, லேப்டாப் எந்த யூஸ்னாலும் ஓகே தான், ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துருங்க. ஸோ இந்த லிங்க் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோக்கும் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 38 மாவட்டத்திற்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருப்பேன். உங்கள் மாவட்டம் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரௌசர் வந்துடும். அதில் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா டிஆர்பி அப்படின்னு ஃபஸ்ட்டு டைப் பண்ணணும். டிஆர்பி அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்ட் ரெக்யூர்மெண்ட் பியூரோ, மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நான் டிஆர்பி அப்படின்னு டைப் பண்ணிட்டேன், ஸ்பேஸ் விட்டு இதில் புதுக்கோட்டை இதை கொடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லிங்காக வரும் www.drbbdk அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ரிசல்ட் பேஜ் வந்துடும். ஓகேங்களா, இந்த மாவட்டத்திற்கு உண்டான மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் வந்துடும். கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் மூலம் தான் இதை ஆள் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இதில் கீழே வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஹோமில் வந்ததும் கரண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். இதில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 2024 நவம்பர் மற்றும் டிசம்பரில் இதுக்கான கலந்தாய்வு எல்லாமே நடந்த நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் கலந்தாய்வு எல்லாமே நடந்தது. 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர்ஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 to 12 மாவட்டங்கள் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம சேனலில் 1 by 1 போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சேல்ஸ்மேனுக்கு உண்டான பதவிகளுக்கு யாரெல்லாம் புதுக்கோட்டையில் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்துட்றேன். அதை ஓகே கொடுத்தும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பிடிஎஃப் மூலம் தான் நம்ம வந்து ரிசல்ட்டை செக் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ டிஸ்ட்ரிக்ட் ரெக்யூர்மெண்ட் பியூரோ புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு இருக்கும். இது முழுக்க பார்த்திங்க அப்படின்னா ஸோ ப்ரொவிஷனலி செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் செலெக்ஷன் லிஸ்ட்டு பாருங்கள், சேல்ஸ்மேனுக்கு ஸோ மொத்தம் சேல்ஸ்மேன் எத்தனை பேர்த்து எடுத்திருக்காங்க அப்படின்னா 85 பேர்த்து எடுத்திருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேக்கர்ஸ், அதாவது விற்பனையாளர் அப்படின்னா 85 பேர்த்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி கட்டுனர் அப்படின்னு 8 பேர்த்து எடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு. ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் தெரிஞ்சிருக்கணும், கேண்டிடேட் நேம், உங்களோட நேமு ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த், இதை கொடுத்து நீங்கள் உங்களோட ரிசல்ட்டை செக் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்த்தோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்குது. நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் வரி பண்ணாதீங்க. லேப்டாப் அல்லது பிசி என்ன யூஸர்னாலுமே கண்ட்ரோல் எஃப் கொடுத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் எஃப் கொடுத்து உங்களோட பேர் சர்ச் பண்ணிங்கனாவே வந்துடும். அது போக டேட் ஆஃப் பர்த், இந்த ரெண்டையுமே கன்ஃபார்ம் பண்ணிங்க. அதுக்கடுத்து அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது உங்களோட மெயிலுக்கு வந்திருக்கும், அதே மாதிரி உங்களோட நார்மல் மெசேஜுக்கு வந்திருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ போகிறப்போ ஒரு ஃபார்ம் ஒன்று எடுத்துகிட்டு போயிருப்பீங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம். அந்த ஃபார்ம்லேயுமே வந்து இந்த அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் மூலம் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கடை வேலைவாய்ப்பு உண்டான ரிசல்ட்டை நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்லைன் மூலமாக செக் பண்ண முடியும். ஸோ இதுக்கு அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயினிங் டேட்டு எல்லாமே வந்து உங்களோட மெயிலுக்கு வந்துடும் அல்லது கொரியராகவே உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. சரிங்களா, ஸோ மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.